ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் அக்காவின் ஆலோசனைகள் ப்ரோக்ராம்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னைக்கான கேள்வியில அக்காட்ட போய் நம்ம எல்லாருமே ஆலோசனைகள் கேட்கலாம். அக்கா, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நானும் ஆண்டர் இருக்கிறதுல நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன கொஸ்டினோட வந்திருக்கீங்க? வாங்க வீடியோ பார்க்கலாம். நரகங்கிறது ஒண்ணு இருக்காக்கா? ஏசப்பா அன்பானவர் தானே, நம்ம நரகத்துல போடுவாரா? இல்ல நம்ம நரகத்துல கஷ்டப்படுற பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா? நரகங்கிறது ஒண்ணு இல்ல இருக்கா? ஓகே, இந்த காலத்துல உண்மையிலே நிறைய யூத்தோட மனநிலையே இப்படிதான் இருக்கு. ஏசப்பா ரொம்ப அன்பானவர், நரகத்துல எப்படி போடுவாரு ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இந்த கொஸ்டின் இவங்க கேட்ட மாதிரி நரகங்கிறதே பொய் தானே அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க. ஏசப்பாக்கு வேதத்துல உண்மையிலேயே அன்பானவர் அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல பேர் இருக்கு. நம்ம ஜனங்களுமே யாரா இருந்தாலும் ரொம்ப அன்பான கடவுள் யாரு அப்படின்னு கேட்டா கட்டாயம் ஏசப்பா அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. ஆனா நிறைய நேரம் நம்ம மறந்து போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏசப்பா அன்பானவர் மட்டும் கிடையாது, நீதி உள்ளவர், அவர் நீதி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நிறைய இடத்துல கர்த்தரை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீதி உள்ளவர்னா என்னக்கா? நீதி உள்ளவர்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. அப்பா மகன் 2 பேர் இருந்தாங்களாம். அதுல மகன் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு செய்யக்கூடியவர். அப்ப என்னாச்சுன்னா, ஒரு நாள் மகன் மேல கேஸ் ஆயிடுச்சு. அப்பா என்ன வேலை பாக்குறாருன்னா, அப்பா வந்து வக்கீலா வேலை பார்த்தாரு. அப்ப மகனுக்கு ஒரு மனநிலை வந்துச்சான், நம்ம அப்பா தான் எப்படினாலும் நம்மளை காப்பாத்திடுவார்ல, அவர் இவ்வளவு பெரிய வக்கீல், சோ அதனால நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அப்பா காப்பாத்திடுவாருன்னு சொல்லிட்டு துணிகரமா அடுத்து தப்பு செய்ய ஆரம்பிச்சான். அப்ப அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. ப்ரொமோஷன்னா வக்கீல்ல இருந்து நீதிபதி ஆயிட்டாரு. அப்போ மகனுக்கு பயங்கரமான சந்தோஷம். வக்கீலா இருக்கும் போதே அப்பா நமக்கு நமக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு, அப்ப நீதிபதி ஆயிட்டாருன்னா கட்டாயம் நமக்கு அவர் தண்டனை கொடுக்க சான்ஸே இல்லையேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, அதே மாதிரி ஒரு திருப்பியும் தப்பு பண்ண ஆரம்பிச்சாரு. தப்புனா என்ன, இதுவரைக்கும் செஞ்சதை விட கூட அதிகமா ரொம்ப பெரிய தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ போலீஸ் கைது பண்ணிட்டாங்க, வந்து இவரை கோர்ட்ல நிக்க வச்சாச்சு. அப்போ அவருக்காக வக்கீல்கள் வாதாடுறாங்க, எல்லாருமே சொல்றாங்க அவங்க பையனுக்கு பயமே இல்ல, அப்பா நம்மள தண்டனை கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சாரு. ஆனா எத்தனை பேர் வாதாடினாலும் அந்த கேஸ் எல்லாமே இவனுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். டோட்டல் எல்லாமே இவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது. அப்போ அவங்க அப்பா இவனுக்கு மரண தண்டனையே எழுதிட்டாரு. மகன் ரொம்ப அழுதானா, எப்பா நான் எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் வக்கீலா இருக்கும் போது உனக்காக எல்லாமே வாதாடுவேன், ஆனா நான் இப்போ ஒரு நீதிபதி. அப்போ நான் ஒரு நீதிபதி இடத்துல இருக்கும்போது என்னை எவ்வளவு பேர் நம்புறாங்க, அப்ப இவ்வளவு பேருக்கு நான் நியாயம் செய்யணும் கட்டாயம். சோ வக்கீலா இருக்கும் போது பூமியில நம்ம மனுஷங்களா இருந்து நம்மளோட மரண காலம் வரைக்கும் கர்த்தர் உண்மையிலே வக்கீலா இருந்து நமக்காக வாதாடுவாரு. ஆனா ஒரு நாள் வரும், கர்த்தர் கட்டாயம் நியாயாதிபதியா வருவாரு. ஒரு வசனம் வாசிக்கிறேன், எபேசியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தர் இதத்தான் செய்யணும், ஒரு மனுஷன் இப்படிதான் வாழணும், ஒரு மனுஷன் இப்படிதான் இருக்கணுங்கிற ரூல்ஸ பிரேக் பண்ணி பரிசுத்தமா வாழணும், பாவம் செய்யக்கூடாது, அன்பா இருக்கணும், சண்டை. இதுக்கு முன்னாடி நார்மலா அந்த வசனத்துல இருக்கும் வம்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னாவே வம்பு பண்றது. இந்த காலத்துல ட்ரெண்டிங்கே என்னது அப்படின்னா, வேணும்னா போய் சண்டை இழுக்கிறது, அடிக்கிறது, பொருளாசை, அதிகமான பொருளாசை, எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக குடும்பத்துல உள்ளவங்களே கொலை பண்ணி பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு, தாய் தகப்பனுக்குள்ள இல்லைன்னா பிள்ளைகளை கொலை பண்ணி அந்த சொத்தை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விபச்சாரம் சொல்லவே வேணாம், அளவுக்கு அதிகமா பெருகிருச்சு. இது எல்லாமே கர்த்தர் பாக்குறாரு கீழ்ப்படியாமை. பூமியில இருக்கும்போது இப்படிப்பட்ட தப்பு செய்யும் போது, ஆண்டவரே நான் செஞ்சது தப்புதான் மனம் கசந்து யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கும்போது கட்டாயம் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனா மரணம்னு ஒரு ஆளை சந்திச்சிருச்சுன்னா அந்த மரணத்துக்கு அப்புறம் மன்னிப்பு கட்டாயம் கிடையாது. பூமியில இருக்கும் போதே மன்னிப்புங்கிறத வாங்கிடணும். நிறைய பேர் நினைப்பாங்க பாத்துக்கலாம், அதனால என்ன, எப்படினாலும் பாத்துக்கலாம், நரகம் இருந்தா பாத்துக்கலாம், இல்லைன்னா பாத்துக்கலாம். அப்படி இருக்காது, இல்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நரகமே இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு செய்யற தப்புக்கு எப்படி தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும். பூமியில கீழ்ப்படுகிறவங்கள, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்கள, கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்றவங்க யார் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரே தவிர, பாவம் செய்யறவங்க, அக்கிரமம் பண்றவங்க, துணிகரமா இருக்கிறவங்க யாரையுமே கட்டாயம் கர்த்தர் கூட்டிட்டு போக போறதே கிடையாது. இப்ப பரலோகத்துக்கு யாருதான் போவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவனுக்கு தான் பரலோகம். பேர் எழுதப்படாத யாரா இருந்தாலும் கம்பல்சரி அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அக்னி கடல்னா மனுஷங்களுக்கும் அதே தான். ஏன் மனுஷங்களை கர்த்தர் தண்டிக்கிறாரு? பூமியில இருக்கும்போது அன்பா தானே இருந்தாருன்னா, உண்மையிலே பூமியில இருக்கும்போது கர்த்தர் எல்லா ஆப்ஷனுமே கொடுக்கிறாரு, மன்னிக்கிறதுக்காக, அவங்களை சரியாகிறதுக்காக. இந்த சத்தத்தை கூட கேட்கிற நிறைய வாலிபர்கள் அதனால என்ன நடக்கும்போது பாத்துக்கலான்னு இருக்கலாம், ஆனா கட்டாயம் ஒரு நாள் மரணம் சந்திக்குமே. அந்த நாள்ல கர்த்தரை உண்மையிலே நேருக்கு நேரா சந்திக்க வேண்டியது இருக்கும். அவருக்கு முன்னாடி நிற்கத்தக்க தகுதி ஒன்னே ஒண்ணு பரிசுத்தமா இருக்கிறது மட்டும்தான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தராலையும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. சோ நம்ம இன்னைக்கு
கீழ்ப்படிதலுக்கு நம்மளை கட்டாயம் அர்ப்பணிச்சே ஆகணும். ஆண்டவரே நான் கீழ்ப்படி என்னை அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்தமா வாழ அர்ப்பணிக்கிறேன், என்னைய மன்னிங்கன்னு கேட்கும் போதுதான் கர்த்தர் விரும்புகிற அவருடைய ஸ்தானத்துல பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியுமே தவிர துணிகரமா பாவம் செய்யறதுனாலயோ, கர்த்தர் எப்படினாலும் மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறதுனாலயோ கட்டாயம் நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. எங்க வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க. வந்து அவங்க பேசினாங்க. பேசும்போது என்னன்னா நரகங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கறத வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க சொல்லும்போது அவங்க சொல்றதுல உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன இதே மாதிரி தான், ஏசப்பா ரொம்ப அன்பானவர், அவர் எப்படி நரகத்துல போடுவாருன்னு கேள்வி கேட்டாங்க. 2வது நரகங்கிற ஒண்ணு பைபிள்ல இல்லவே இல்லை, இல்லாததை வச்சு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இருக்காருல கல்லறைக்குள்ள போகலாம் சார், அவர் என்ன நித்திரை அடைந்தார் அப்படின்னு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நித்திரையா தானே இருந்தாங்க, நித்திரையா இருந்தவங்கள தானே எழுப்புனாங்க. அப்ப லாசர் வந்து எங்க இருந்தாரு, பரலோகத்துல இல்ல நரகத்துல இல்ல, அப்போ மனுஷனோட மரணத்துக்கு அப்புறம் இது 2மே இருக்கிறது போய் தானே அப்படிங்கிற மாதிரி கடைசி வந்து முடிச்சிட்டாங்க. நீங்க கேட்ட கொஸ்டின் சூப்பரு. ஆனா அந்த கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நியாய தீர்ப்பு நடந்து முடிஞ்சிருச்சா, இனிமேல் தான் நியாய தீர்ப்பு இருக்கா? இனிமேல் நியாய தீர்ப்பு இருக்கு. அதாவது நியாய தீர்ப்பு வர்ற வரைக்கும் எல்லாருமே நித்திரையா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அப்போ தப்பு செஞ்சவங்க நல்லது பண்ணவங்க 2 பேருமே நித்திரையா தான் இருக்காங்க, 2 பேருமே இளைப்பாறுதல் உள்ளதான் இருப்பாங்க. ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இருக்கும், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போ செத்து போனவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் முன்னாடி வந்து நிக்கவே செய்யறாங்க. அது வரைக்கும் இவங்க யாருமே வரல. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இதுக்கு அப்புறம் தான் நியாய தீர்ப்பு. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தோம்னா, சமுத்திரத்துல விழுந்து செத்து போனவங்க, பாதாளத்துல இறங்கினவங்க, அதுக்கப்புறம் எங்கெங்க யார் யார் மரித்தாங்களோ எல்லாரையுமே வரிசை அடுத்தடுத்து எல்லாத்தையுமே செத்து போனவங்க எல்லாத்தையும் பூமி திருப்பி கொடுக்குது. எல்லாத்தையுமே எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துரு. செத்து போன அத்தனை பேருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கும், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. மரணம் பாதாளம் இனிமேல் பூமியில கிடையாது, எங்கேயுமே கிடையாது, எல்லாத்தையும் பாதாளத்துல தள்ளிட்டாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அக்னி கடல்ல யார போறாருன்னா, ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைனாலே அக்னி கடல் தான். ஜீவ புஸ்தகத்துல யாரோட பேர் இருக்கும்? கீழ்ப்படியாத ஒருத்தரோட பேரை கர்த்தர் எப்படி எழுதுவாரு? பரிசுத்தமா இல்லாதவனோட பேரை எப்படி எழுதுவாரு? நமக்கு வசனத்துல சொல்றது, பரிசுத்தம் இல்லாம தான் ஒருத்தராலையும் கர்த்தரை பார்க்க முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தரால அங்கீகரிக்கவே முடியும். இந்த பரிசுத்தம் எப்படி வரும்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஆவிக்கு ரத்தம் கிடையாது. அதனால ஏசப்பாவோட ரத்தம் ஆவிகளுக்கு பலன் பட கொடுக்காது. ஆவிகளோட பாவத்தை மன்னிக்க முடியாது. ஏன்னா ஏசப்பா ரத்தம் சிந்தது மனுஷங்களுக்காக. நான் மரித்து ஆவியானதுக்கு அப்புறம் அப்படி ஒரு மன்னிப்புங்கிறது கிடையவே கிடையாது. கட்டாயம் நியாய தீர்ப்பு நாள்ல மரித்த எல்லாரும் எழுப்பி நிப்பாங்க. எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக, எனக்கு ஒரு விஷயம் நல்லா இருக்குங்கிறதுக்காக பைபிள்ல இல்லாத ஒண்ணு நம்புறது பெரிய முட்டாள்தனம். எக்ஸாம்ல 100க்கு 100 எடுக்கணும்னு எனக்கு ஆசை. நான் எக்ஸாம்ல என்னோட ஆசை என்னது, 100க்கு 100 எடுக்கணும். ஆனா எனக்கு படிக்க பிடிக்கல. எக்ஸாம் எழுத போக சுத்தமா பிடிக்கல. எங்க அம்மா தான் எனக்கு கிளாஸ் மிஸ். அதுக்காக எப்படினாலும் எனக்கு 100 போட்டுருவாங்கன்னு நினைக்கிறது தப்பாச்சு. அது உண்மையே இல்லையே. உண்மை இல்லாததை நம்பிக்கிட்டு இருந்தா வேஸ்ட் தானே. அம்மாவே இருந்தாலும் எழுதாததுக்கு மார்க் போட முடியாது. கிளாஸ் டெஸ்ட்ல, எக்ஸாம், சின்ன சின்ன எக்ஸாம்ல அம்மா ஹெல்ப் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எல்லாமே 100 மார்க் எடுக்கிறதுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணிருவாங்க. படிக்க தெரியாததை சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சுன்னா கட்டாயம் அம்மா நடுநிலையா தான் இருந்தாகணும். அதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பூமியில இருக்கிற வரைக்கும், நான் மனுஷ சதையோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ரட்சிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு, பரலோக ராஜ்யத்துக்கான நிச்சயம் பெற்றுக்கொள்ள கட்டாயம் சான்ஸ் உண்டு அவர் ரத்தத்தினால கழுவப்படும் போது. அது இல்லாம யாராலையுமே நிச்சயம் ஏசப்பா அன்பானவர் தானே. உண்மையிலே நான் மனுஷியா இருக்கிற வரைக்கும் ஏசப்பா அன்பானவர். என்னைக்கு நம்ம மரணத்தை சந்திக்கிறோமோ அதுக்கப்புறம் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியா தான் நம்ம எல்லார்கிட்டையுமே ரியாக்ட் பண்ணுவாரு. அதைத்தான் வேதம் சொல்லுது. செத்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிருவாங்கிற ஒண்ணு பைபிள்ல இல்ல. வேதத்துல ஆண்டவர் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நரகம் உண்டு, கட்டாயம் தண்டனை உண்டு. இந்த காலத்துல யாரெல்லாம் துணிகரமா மன்னிச்சிருவாருல, அன்பானவர் தானே, நரகத்துல போட மாட்டான்னு நினைச்சாங்கன்னா உண்மையிலே அவங்க கட்டாயம் ஒரு நாள் நியாய தீர்ப்பு சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்க நானு எல்லாருமே சந்திக்க வேண்டியது இருக்கும் கட்டாயம். வேற சிஸ்டர்? சரிக்கா, இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க டைமே வந்து நிறைய பேர் போய் கொஸ்டின் கேட்பாங்க, நரகத்தை பத்தி இருக்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லி. அத இப்ப நம்ம பேசுற மாதிரி ரொம்ப நேரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. அப்போ டக்குன்னு ஒரே வார்த்தையிலேயே இருக்குன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது பைபிள்ல சொன்னாங்க. ஒரு வசனம் பார்க்கலாம். மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், இடது பக்கம் அப்படின்னா வலது பக்கத்துல யார் இருக்காங்கன்னா இந்த வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் கர்த்தர் பிரிக்கிறாருன்னு இருக்கும். அப்போ யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலோட கர்த்தர் சொன்ன மாதிரி வாழ்ந்தாங்களோ அவங்கள ஒரு டீமாவும், சொன்னபடி வாழாம கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிறவங்கள இன்னொரு டீமாவும் கர்த்தர் பிரிச்சு அந்த சரியில்லாதவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா,
சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போடுங்கள் அப்படிங்கிறார். நித்திய அக்னின்னா என்னது? நித்தியம், அழிவே இல்லாத மரணம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள் யாரு, பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரர்கள் யாரு, ஆண்டவர் பிரிப்பாரு. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்கிறத விட அந்த நேரத்துல பரிசுத்தமா இருக்கக்கூடியவங்க, மரணம் வரையிலும் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொண்டவங்க, தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவங்க, கர்த்தருக்காக உண்மையா ஒண்ணவங்க, எல்லாத்தையுமே கர்த்தர் கடைசி காலத்துல அந்த நியாயத்திற்கு நல்லா கட்டாயம் பிரிப்பாரு. கர்த்தருக்கு பிரியம் இல்லாத அக்கிரமக்காரர்கள் எல்லாரையும் கட்டாயம் நித்திய அக்னியில போட்டே ஆவாரு. இது பைபிள் சொல்லுது, இது சத்தியம். இந்த சத்தியத்தை மீறி இதுக்கு மேலயும் நான் இல்ல ஏசப்பா இப்படினால அன்பானவர் மன்னிப்பாரு நினைச்சோம்னா அது உண்மையிலே நம்ம ஏற்கனவே பேசிருப்போம், அது உண்மையிலே அவங்கதான் பாவம். இப்ப நீங்க சொன்னது எல்லாமே கிறிஸ்தவர்களுக்காக சொன்னீங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களை பொறுத்தவரை யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க? ஏசப்பாவுடைய ரத்தம் ஒரு மனுஷனை கழுவல பரிசுத்தப்படுத்தலன்னா கட்டாயம் யாரா இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு தகுதி கிடையாது, சான்ஸ் கிடையாது. கம்பல்சரி அவங்க நரகத்துக்கு தான் போகும். பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய மொத தகுதி ஏசப்போட ரத்தத்தால கழுவப்பட்டவங்களா தான் இருக்கணும் கட்டாயம். நான் கிறிஸ்தவங்கிறதுனால ஏசப்பா என்னை கூட்டிட்டு போயிட மாட்டாரு. சரிக்கா, அப்போ நீங்க சொன்ன மாதிரி நரகங்கிறது உண்மைக்குமே இருக்குது. உண்மையா கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்கிற பட்சத்துல கர்த்தர் மன்னிச்சு பரலோகத்துக்கு போறதுக்கு என்னெல்லாம் தகுதிப்படுத்துறது தகுதிப்படுத்திட்டு போயிருந்தாரு. நரகங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க சைடு தான் மிஸ்டேக், கட்டாயம் தப்பு. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள கொஸ்டினுக்கு அக்கா கிட்ட ஆலோசனைகள் கேட்டோம். உங்களுக்கு உண்மைக்குமே இந்த எபிசோட் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த கேள்விக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமா கேள்வி இருந்தது, எனக்கு உண்மைக்குமே பதில் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட கேள்வி எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க கீழே தெரியுற மெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க மெசேஜ் பண்ணி விடலாம். உங்களோட கேள்விகளுக்கான பதில தொடர்ந்து எபிசோட் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கான பதில் வந்து கட்டாயம் வரும். பாய்.